பிறப்பிலேயே குலதெய்வ அருள் நிறைந்த 3 ராசிகளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எந்த வீட்டில் குலதெய்வத்தோட மண்ணை ஒரு பிடி மண்ணை அந்த கோவில்ல இருந்து கொண்டுட்டு வழி வழியாக கும்பிட்டு வந்தாங்களோ அந்த வீட்டில் குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக இருக்கும். அந்த வீட்டில் குலதெய்வ அருள் நிறைந்த 3 ராசிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம பிழப்புக்காக அந்த காலத்தில் ஒரு ஊரை விட்டு கிராமத்தை விட்டு வெளியூருக்கு போயிருப்பாங்க. இல்லை அந்த ஊரில் பஞ்சம் அப்படிங்கிறதுக்காகவும் தொழில் காரணமாகவும் அந்த ஊரை விட்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த ஊர்லேயே இருந்தப்ப அந்த குலதெய்வத்தை அடிக்கடி நம்ம முன்னோர்கள் கும்பிட்டுருப்பாங்க. அதனால் அந்த முன்னோர்கள் கும்பிட்ட மாதிரி நம்ம இப்போ கும்பிடுறதே இல்லை. அவங்க எப்போவுமே ஒரு கைப்பிடி மண்ணை வெளியூருக்கு போனப்பையும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு போய் நீ இங்கே இருந்து எங்களை காப்பாற்றுற மாதிரி நாங்கள் குடி போகிற இடத்துக்கும் எங்களோட எங்களை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அந்த கைப்பிடி மண்ணை வச்சு புதுசாக போகிற வீட்டில் வச்சு செடியில் போட்டால் கூட சரி அதை போட்டு கும்பிடுவாங்க. குலதெய்வத்திற்கு அந்த ஒரு பிடி மண்ணை எடுத்துகிட்டு போய் வச்சு தான் கட்டி கும்பிடுவாங்க, கோவிலே கட்டுவாங்க. எத்தனை வளமான மண்ணாக இருந்தாலும் சரி அந்த செடி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறப்ப அந்த மண்ணை போட்டால் தானே அந்த வேர் நல்லா தலைத்து வளரும். அது மாதிரி நம்ம எந்த ஊர் போனாலும் சரி அந்த குலதெய்வ கோவிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி வேண்டணும். அப்போ தான் நமக்கு குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும். சரி, வீட்டில் நல்ல குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னாவே அந்த வீட்டில் குலதெய்வத்தோட சக்தி அந்த வீட்டில் இருக்கும். நமக்கு அப்படிலாம் இப்போ இருக்கிறதே இல்லை. நமக்கும் நோய் நொடி வருது, நம்ம குழந்தைங்களுக்கும் அடிக்கடி உடம்புல பாதிப்பு வருது. அதற்கு காரணம் நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள் கும்பிட்ட மாதிரி நம்ம இப்போ கும்பிட்றதே இல்லை. அவங்க அந்த கிராமத்திலையோ இல்லை அந்த குலதெய்வத்துக்கு அருகிலையோ இருந்தனால தினமும் அந்த குலதெய்வத்தை வணங்குனாங்க. நம்ம இப்போ வெளியூருக்கு புலம்பெயர்ந்ததுனால நம்ம கும்பிட்றதே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. தினமும் சாமி கும்பிட்றப்ப பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நீங்கள் அடுத்தது உங்கள் குலதெய்வத்தை பேரை சொல்லி அதை போற்றி அல்ல நமக, உங்களுக்கு மந்திரம் தெரிய வேணாம், ஸ்லோகம் தெரிய வேணாம், அதை மட்டும் சொல்லுங்கள். இப்போ ஓம் ஓமாந்தூர் அன்னகாமாட்சி தாயே போற்றி, ஓம் ஏகாம்பரேஸ்வரனா ஓம் ஏகாம்பரேஸ்வரரே போற்றி இப்படி சொல்லணும். ஓம் மாசி பெரியண்ண சாமியே போற்றி இப்படி உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி வணங்குங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு தெரியும். முக்காலமும் அறிந்தது தாங்க குலதெய்வம். அந்த குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுங்கிறது தெரியும். நீங்கள் தொடர்ந்து குலதெய்வத்தை நம்பிக்கையோடு வணங்கி பாருங்கள். நம்ம வம்சத்துக்கே எந்த ஒரு கெடுதலும் வராமல் குலதெய்வம் காப்பாற்றும். குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம தாய் தந்தையை போல நம்ம கூடயே எப்பவும் நீங்காமல் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக வழிகாட்டக்கூடிய ஒரு அருட்சக்தி. நம்ம பெத்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் நமக்கு அவங்க பித்ருலோகத்தில் இருந்து சூட்சும ரூபத்திலையாவது கனவுல இல்லை ஏதாவது ஒரு அறிகுறி மூலம் நமக்கு வழிகாட்டுவாங்க. அதே போல தாங்க இந்த குலதெய்வமும் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அருட்சக்தி. தெய்வ சக்திகளில் முதன்மையானது. கோடி தெய்வங்களை நீங்கள் தேடி போய் வணங்குனீங்கனாலும் இந்த ஒற்றை குலதெய்வ சன்னதி முன்னாடி நீங்கள் வணங்கி பெரும் ஆசி மாதிரி எந்த ஆசியும் உங்களுக்கு கிடைக்காது. எத்தனையோ கோவில் குலதெய்வங்கள், எத்தனையோ தெய்வங்களை நீங்கள் தேடி தேடி போய் கும்பிட்டீங்கனாலும் குலதெய்வத்தோட அருளும் ஆசியும் தான் பிரதானமாக நீங்கள் நினைக்கணும். அதனால தான் அந்த குலதெய்வத்தோட மண்ணை எடுத்து பிடிமண் ஆலயம்னு அந்த காலத்தில் குலதெய்வத்துக்காக அங்கங்கே கோவில் முன்னோர்கள் கட்டுனாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடத்துலையும் மதுரை வீரசாமின்னு இருக்கும். இன்னும் ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா அங்கேயும் மதுரை வீரசாமின்னு இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிடிமண்ணை அந்த கோவிலில் கொண்டு போய் வச்சு அங்கேயும் ஒரு மதுரை வீரசாமின்னு உருவாக்குறாங்க. இப்படியே வழி வழியாக கும்பிட ஆரம்பித்தாங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வணங்கும் போது நம் குலதெய்வத்தோட அருளோட நம்ம முன்னோர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும். நல்லவங்க செய்யாததை கூட நாளும் கோலும் செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததையும் குலதெய்வம் செய்யும் அப்படிம்பாங்க.
அதனால எந்த ஒரு செயலையும், காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த கும்பிட்டுட்டு செய்யுங்க. உங்க குலதெய்வம் உங்களுக்கு என்ன வேணும், எப்ப வேணுங்கிறத கரெக்ட்டா பார்த்து உங்களுக்கு நல்லத மட்டும் தான் செய்யும். சரி, எந்த ராசியில பிறந்தவர்களுக்கு குலதெய்வ அருள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுல ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வந்து பொருளாதார ரீதியா ஒரு சிலர் வந்து கஷ்டப்படுறவங்களா இருக்கும். ஆனா மேக்ஸிமம் பொருளாதார ரீதியா இவங்க நல்லா இருப்பாங்க. குலதெய்வத்தோட அருள் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால தான். இவங்க வந்து தன்னை போலவே தன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் உறவினர்களையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அவர்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்புள்ளம் கொண்டவங்க, ரொம்ப அன்பானவங்க. நான் சம்பாரிச்சதை நான் மட்டும் செலவு பண்ணிக்கணும், எனக்கு மட்டும் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுயநலமாக இருக்காம தன்னுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்க. ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இவங்களுக்கு இருக்கிறதுனால தான். குலதெய்வ அனுகிரகம் இவங்களுக்கு தொடர்ந்து எல்லா விஷயங்கள்லையும் இவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து ரொம்ப நேர்மையானவர்கள். ஒரு தொழில் செஞ்சால் கூட காசை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையோ ஒன்று செய்ய மாட்டாங்க. கஷ்டப்பட்டாலும் அதில் நேர்மையாக தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உண்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி தெய்வங்கள் மேல் ஒரு சிலர் மட்டும் விதிவிலக்கா குலதெய்வத்தை வணங்காமல் இருப்பாங்க. ஆனால் 99% வந்து குலதெய்வத்தின் மீது ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்கள், ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க. குலதெய்வத்தோட அருள் இயற்கையாகவே இருக்கிறதுனால இவங்க கடின உழைப்புனால இவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க. சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு வாழ்வார்கள். பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு வயது ஏற ஏற கொஞ்சம் குறையும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி பணப்பிரச்சனை இருக்கும். 99% நான் சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாக நல்லா தான் இருப்பாங்க. அடுத்தது குலதெய்வத்தோட அருள் பெற்ற 2வது ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசி அப்படிங்கிறதும் குலதெய்வத்தோட அருள் வந்து பிறப்பிலேயே இயற்கையாகவே பெற்ற ராசி. இவங்க வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கும் இருக்கும். ஏன்னா இவங்களும் குலதெய்வத்தோட அருள் பெற்றவர்கள். தாய் தந்தையரை வந்து ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவங்கக்கிட்ட நடந்துக்குவாங்க. குலதெய்வத்தின் மீது ஒரு பக்தி இருக்கும். கர்மாப்படி குலதெய்வத்தோட அருள் இருக்கிறதுனால தான் அந்த வீட்டில் உள்ள மற்றவர்களை பாதுகாப்பதற்காக அந்த வீட்டில் பிறந்திருக்காங்க. கஷ்டப்படுற குடும்பமாக சிலர் இருந்தாலும் குலதெய்வத்தோட அருள் இவங்களுக்கு பிறவியிலேயே இருக்கும். பிறர் கேட்காமலேயே உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் இவங்களுக்கும் இருக்கும். அதிகமாக பயணம் செய்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதனால் அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு வரும். அடுத்தது சிம்ம ராசிக்காரவங்க. சிம்ம ராசிக்காரவங்க நல்ல ஒரு ஆளுமை குணம் இருக்கும். வீட்டில் வந்து தன்னை வந்து மற்றவர்கள் மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லவங்க. கோபம் வந்தது அப்படின்னா மட்டும் அவங்க என்ன செய்கிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாது. தெய்வ வழிபாடுகளில் முழு நம்பிக்கை வைத்து சாமியை கும்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றிலையுமே விதிவிலக்காக இருப்பாங்க. ஒழுக்கமாக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள், ஒரு கண்ணியமானவர்கள், உள்ளுணர்வு அதிகம் உடையவர்கள். அதாவது இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே இவங்களால கணிக்க முடியும். தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிறதுனால, குலதெய்வத்தோட சக்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்களுக்கு தோன்றும். இவங்க தைரியம் நிறைந்தவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள். தைரியம்னா எல்லா விஷயங்கள்லையும் தைரியமாக இருக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் வந்து இயற்கையாகவே கிடைக்கும். அதனால தான் இவங்க தெய்வ வழிபாடுகளில் ஒரு முழு நம்பிக்கை வச்சு அவங்களால தொடர்ந்து அவங்க வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு போவதற்கு காரணமே அந்த குலதெய்வத்தோட அருள் இருக்கிறதுனால தான். இவங்க கடின உழைப்பால் முன்னுக்கு வருவாங்க. தெய்வ காரியங்களை தொடர்ந்து இவங்க வாழ்க்கையில், அதுவும் குலதெய்வத்துக்கு தொடர்ந்து பூஜைகளும் என்ன வழிபாடுகள் செய்யணுமோ அந்த கோவிலுக்கு அவங்களால முடிஞ்சதை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நிச்சயமாக குலதெய்வத்தோட அருளால் இவங்க வாழ்க்கை படிப்படியாக முன்னேறி உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக முடியும். இந்த 3 ராசிகளில் யாராவது நீங்கள் யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.